ஹாய் வெல்கம் டு டெக் கேஸ். இந்த வீடியோவில் கார்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ அஜெண்டா என்னென்னா, கார்ஸ்னால் என்ன, டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் ரிக்வஸ்ட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ஸ் எரர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எப்படி அந்த எரர்ஸை ரிசால்வ் பண்ணுறது, அதுக்கப்புறம் சில டூல்ஸ், என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி அந்த எரர் கார்ஸ் எரர்ஸ் நம்ம ரிசால்வ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன டூல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கமாண்ட்ஸ், அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கார்ஸ்னால் என்ன, நம்ம டாக்குமெண்டேஷன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டாக்குமெண்டேஷனில் நம்ம இந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் செக்யூரிட்டி ரீசன் வந்து ப்ரௌசர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் ஒரிஜின் HTTP ரிக்வெஸ்ட்டை விச் இஸ் இனிஷியேட்டட் ஃப்ரம் ஸ்கிரிப்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கிராஸ் ஒரிஜின் எப்போ கிராஸ் ஒரிஜின்ன்றது நான் சொல்கிறேன். ஏன்னா XML HTTP ரிக்வெஸ்ட்டும் ஃபெச் APIயும் இட் வில் ஃபாலோ ஒன்லி சேம் மார்ஜின் பாலிசி, ரைட்? அப்போ வந்து ஒரு ப்ரௌசரில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறீங்க, அது வந்து அந்த அப்ளிகேஷன் ஒரு டொமைனில் இருக்குது, நீங்கள் அக்சஸ் பண்ணுற சர்வீஸ் API ரெஸ்ட் API கால் பண்ணுறீங்களா, அது இன்னொரு டொமைன்ல இருக்குது. அப்படின்னா அது எப்போ வந்து அந்த காலை நீங்கள் பண்ண முடியும்னா, ரைட்டான கார் செட்டஸ் ரிசீவ் ஆனால் தான் அந்த காலை பண்ண முடியும், இல்லைனா ப்ரௌசர் வந்து உங்களுக்கு எரர் கொடுக்கும். ஓகேங்களா? அதுதான் கார்ஸு. ஸோ அதுக்கு வந்து சர்வர் சைட்லேருந்து சில ஹெட்டர்ஸ் வந்து அனுப்புனா தான் வந்து ப்ரௌசர் வந்து அதை வச்சு டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ நம்ம கார்ஸ் வந்து எரர்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குது கார்ஸில். நீங்கள் வந்து கார்ஸ் எரர்ஸ் பார்க்கணுன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க கார்ஸ் எரர்ஸ். இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் வரும். நான் வந்து ஏற்கனவே நான் சிமுலேட் பண்ணி குரோமில் இருக்கிறது ஸ்க்ரீன்ஷாட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு எரர்ஸ் நிறைய வரும். இப்போ நான் ஒரு 8 எரர் வச்சிருக்கிறேன் இல்லையா, இதுதான் மோஸ்ட் வைட்லி வர எரர்ஸ். இந்த ஒரு எரரையும் நான் சிமுலேட் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு வந்து சொல்யூஷன் எப்படி அந்த எரரை ஃபிக்ஸ் பண்ணுறோம், எப்படி இந்த கார்ஸ் எரரை ஃபிக்ஸ் பண்ணுறோன்றதையும் நம்ம பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கார்ஸில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? கார்ஸில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ரிக்வெஸ்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிம்பிள் கார்ஸ் ரிக்வெஸ்ட். சிம்பிள் கார்ஸ் வச்சுப்போம். செகண்ட் ஒன் வந்து ப்ரீ ஃப்ளைட். ஸோ சிம்பிள் கார்ஸுக்கு வந்து எப்போ சிம்பிள் கார்ஸ் ஆகுன்றது பார்க்கலாம். டாக்குமெண்டேஷன்லேயே போய் பார்க்கலாம் நம்ம. சிம்பிள் ரிக்வெஸ்ட், சிம்பிள் ரிக்வெஸ்ட் இது சிம்பிள் ரிக்வெஸ்ட், இது ப்ரீ ஃப்ளைட் ரிக்வெஸ்ட். ஸோ இது எப்போ எந்த சினாரியோவில் இது ரைஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டு கெட்டு போஸ்ட் இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா சிம்பிள் ரிக்வெஸ்ட் ரைஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா சிம்பிள் ரிக்வெஸ்ட் ரைஸ் ஆகும். இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா ஹெட்டர்ஸ் வந்து கார்ஸ் சேஃப் லிஸ்டட் ஹெட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ கார்ஸ் சேஃப் லிஸ்ட் ஹெட்டர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். 4 ஹெட்டர் இருக்கு. அக்செப்ட் ஒன்று, அக்செப்ட் லாங்குவேஜ் ஒன்று, கண்டென்ட் லாங்குவேஜ் ஒன்று, கண்டென்ட் டைப் ஒன்று. கண்டென்ட் டைப் அதே மாதிரி நீங்கள் இந்த போஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, இந்த போஸ்ட் பண்ணும்போது சில கண்டென்ட் டைப் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். மல்டிபார்ட் ஃபார்ம் டேட்டா, ஓகேங்களா, டெக்ஸ்ட் ஆர் பிளெயின், அப்ளிகேஷன்,
form encoded. URL encoded. இது 3 டைப். 1 2 3 3 டைப். இது டாக்குமெண்டேஷன்ல இருக்கு. இதுதான் நான் சொல்றது. இந்த 4 டைப்ல தான் ஹெடர் இருக்கணும். அதே மாதிரி இந்த x www form -url encoded explain or multipart form data. So இப்போ இந்த காஸ்ட் சேஃப் லிஸ்டட் ஹெடர்ஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த லிஸ்ட் இதோட வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அது எங்க போய் பார்க்கலாம்னா, இந்த யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க அக்செப்ட் லாங்குவேஜ் கண்டென்ட் லாங்குவேஜுக்கும் வேல்யூஸ் வந்து இது மாதிரி இருக்கணும். இதில் இந்த க்ரைட்டீரியா மேட்ச் ஆகணும், அக்செப்ட் அண்ட் கண்டென்ட் டைப் இது மேட்ச் ஆகணும், அது மாதிரி சொல்லிக்கிறாங்க. இப்போ இதை தவிர நீங்கள் வேற ஏதாச்சும் போட்டிங்கன்னா ப்ரீ ஃப்ளைட்டில் ரிக்வஸ்ட் காஸ்ட் பண்ணிடும். ஸோ ப்ரீ ஃப்ளைட்டில் ரிக்வஸ்ட் எப்போ போகும்? ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் மீட் ஆகலைன்னா ப்ரீ ஃப்ளைட் ரிக்வஸ்ட் போகும். ப்ரீ ஃப்ளைட் ரிக்வஸ்ட்னா என்னன்னா, ப்ரீ ஃப்ளைட் ரிக்வஸ்ட் பார்த்தோம் இல்லையா, ப்ரீ ஃப்ளைட் ரிக்வஸ்ட்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன்ஸ் ரிக்வஸ்ட் மேக் பண்ணும். ஒரு ஆப்ஷன்ஸ் ரிக்வஸ்ட் மேக் பண்ணிட்டு அதோட ரெஸ்பான்ஸ் ஹெடர்ல இருந்து ப்ரௌசர் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இட் வில் டேக் எ டெசிஷன். ஸோ இது வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரிக்வஸ்ட், காஸ்ட் ரிக்வஸ்ட், சிம்பிள் ரிக்வஸ்ட் ஒன்று, ப்ரீ ஃப்ளைட் ரிக்வஸ்ட். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் எரர் வரலாம்னா 3 சினாரியோல எரர் வரலாம். அதாவது சினாரியோ 1 வந்து நீங்க சிம்பிள் ரிக்வஸ்ட் பண்ணிருப்பீங்க. இப்போ எரர் வந்திருக்கலாம். இது சினாரியோ 1. சினாரியோ 2 வந்து நீங்க இதுல இந்த கிரைட்டீரியால வந்திருக்க மாட்டீங்க, அதனால ப்ரீ ஃப்ளைட் ரிக்வஸ்ட் போயிருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ப்ரீ ஃப்ளைட் பாஸ் ஆகியிருக்கலாம். ஆனா என்ன இருக்கும், ப்ரீ ஃப்ளைட் பாஸ் ஆயிட்டு ப்ரீ ஃப்ளைட் பாஸ் ஆனாலும் இந்த சிம்பிள் ரிக்வஸ்ட் போகும். அப்ப உங்களுக்கு எரர் அடிச்சிருக்கலாம். இந்த சிம்பிள் ரிக்வஸ்ட்ல எரர் அடிச்சிருக்கலாம். 3 சினாரியோ. ஒன்று ஃபர்ஸ்ட் டைரக்டா சிம்பிள் ரிக்வஸ்ட் போயிருக்கும், அப்ப எரர் அடிச்சிருக்கும். இல்லைன்னா ப்ரீ ஃப்ளைட் போயிருக்கும், ப்ரீ ஃப்ளைட்டோட ஹெடர்ஸ் ரெஸ்பான்ஸ் ஹெடர்ஸ் வந்து மேட்ச் கரெக்டா இல்லைன்னா அப்ப வந்து அப்ப எரர் அடிச்சிருக்கலாம். இல்லைன்னா இதுவும் த்ரூ ஆயிருக்கும். நீங்க இந்த சினாரியோல கவர் ஆயிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரீ ஃப்ளைட் பண்ணிருப்பீங்க, ப்ரீ ஃப்ளைட் ப்ரௌசர் இனிஷியேட் பண்ணிருக்கோம், ப்ரீ ஃப்ளைட் வந்து த்ரூ ஆயிருக்கும். ப்ரீ ஃப்ளைட் த்ரூ ஆனாலும் சிம்பிள் ரிக்வஸ்ட் பண்ணும், அப்ப சிம்பிள் ரிக்வஸ்ட்ல எரர் அடிச்சிருக்கலாம். இந்த 3 சினாரியோல உங்களுக்கு எரர் வந்திருக்கலாம். சரி, நான் இதை வந்து இப்ப சிமுலேட் பண்ணி காட்டுறேன். இதை சிமுலேட் பண்றதுக்கோசம் நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா, ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் ரைட், ஒரு Node.js அப்ளிகேஷன். ரியாக்ட் அப்ளிகேஷன் வந்து போர்ட் 3000ல ஓடுது, லோக்கல் ஹோஸ்ட்ல ரைட். இது வந்து லோக்கல் ஹோஸ்ட்ல 8080ல ஓடுது. இங்க டு டூஸ் நான் ஒரு ஏபிஐ எழுதிருக்கிறேன், ஒரு லிஸ்ட் ஆஃப் டு டூ ஐட்டம்ஸ் இருக்குன்னு. ஸோ இப்போ புரோட்டோகால், டொமைன் நேம், போர்ட், இது 3 சேர்ந்தது தான் ஆரிஜின். ஓகேங்களா? இப்போ இது வேற ஆரிஜின்ல இருக்கு, இது வேற ஆரிஜின்ல இருக்கு. ஏன்னா போர்ட் நம்பர் மாறுது இல்லையா, அதனால இது வேற ஆரிஜின்ல இருக்குது, இது வேற ஆரிஜின்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரியாக்ட் அப்ளிகேஷன்ல இருந்து ஒரு ஏபிஐ கால் தான் பண்ண போறோம். எனக்கு ரியாக்ட் தெரியாது, நான் ஆங்குலர் யூஸ் பண்றேன், நோ ப்ராப்ளம். இது வந்து ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து ஒரு ஏபிஐ கால் மட்டும் தான். அது உங்க டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி அதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ரியாக்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறது கிடையாது. ரியாக்ட்ல வந்து ஒரே ஒரு லைன் தான், இந்த ஏபிஐ கால் பண்ற இடத்துல மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இன்னொன்று வந்து ஒரு Node.js அப்ளிகேஷன்ல டு டூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு இந்த எண்ட் பாயிண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இஷ்யூவா நம்ம போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த இஷ்யூ பார்க்க போறோம். இந்த இஷ்யூ பார்க்க போறோம். இந்த இஷ்யூக்கு வந்து நம்ம சிமுலேட் பண்ண போறோம். சரி, இந்த இஷ்யூவை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதுக்கு நம்ம ரிசால்வ் பண்ண போறோம். இதுதான் இந்த Node.js அப்ளிகேஷன். எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். யூஸ் பண்ணிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் டு டூஸ் போட்டுட்டு ஒரு 4 டு டூ வேல்யூ, ஒரு ஆப்ஜெக்ட் 4 ஆப்ஜெக்ட் வச்சிருக்கிறேன். வச்சிருந்துட்டு
ஒரே ஒரு எண்ட் பாயிண்ட் கெட் டு டூஸ்னா இந்த டு டூஸ் இருக்கு இல்லையா அந்த லிஸ்ட் இதை ரிட்டர்ன் பண்ணுறேன். இது வந்து போர்ட் 8080 ஓடுது. இது வந்து Node.js அப்ளிகேஷன். ரியாக்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு அந்த டு டூ லிஸ்ட்டை வந்து நம்ம யூஐல ஷோ பண்ணுறதுக்கான லாஜிக் எழுதி வச்சிருக்கிறோம். டு டூஸ் வந்த பிறகு நம்ம வந்து இந்த லைனில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் நான் ஆங்குலர் டெவலப்பர்னா நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்க, நீங்கள் ஆங்குலர் HTTP கிளைண்ட் யூஸ் பண்ணிட்டு பண்ணுவீங்க, வேற ஏதோ ஒரு டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறீங்க, ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த ஏபிஐ கால் பண்ணுவீங்களா அந்த பாட்டுக்கு நீங்கள் வந்து அதை வந்து அசியூம் பண்ணிக்கோங்க, அந்த சினேரியோக்கு அதை ரிலேட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து HTTP லோக்கல் ஹோஸ்ட் 8080 டு டூஸ். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரௌசரில் போயிட்டு இந்த அப்ளிகேஷனை ஃபர்ஸ்ட் டு டூஸை போய் பார்ப்போம். இப்போ டு டூஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் அந்த டு டூ 4 டு டூ ஐட்டம் இருக்கு இல்லையா, அது 4ம் வருது. நீங்கள் பார்க்கலாம், வருது, ரெஸ்பான்ஸில் வருது. ஆனால் இப்போ போயிட்டு நான் அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் ப்ரௌசர்லேருந்து. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா டு டூஸில் வந்து கார்ஸ் எரர் வந்து அடிச்சிருக்கு. கார்ஸ் எரர்ன்றது நமக்கு இங்கேயே காட்டுச்சு. கார்ஸ் எரர் இங்கேயே காட்டுது. கன்சோலில் போய் பார்த்தீங்கன்னா has been blocked by cars policy, no access control allow origin header is present on the requested resource அப்படின்னு சொல்லுது. ஸோ நெட்வொர்க் டேப்ல போயிட்டு டு டூஸில் போய் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஹெட்டரில் அது மாதிரி எதுவுமே இல்லை. அதாவது இங்கே சொல்கிறாங்க இல்லையா அக்சஸ் கண்ட்ரோல் அலோவ் ஆரிஜின் இல்லைன்னு, அது ரெஸ்பான்ஸ் ஹெட்டரில் இல்லை. இப்போ இந்த கேஸில் வந்து சிம்பிள் ரிக்வஸ்ட் போயிருக்கு. இந்த கேஸில் வந்து நான் சொன்னேன் இல்லையா இந்த சிம்பிள் ரிக்வஸ்ட் தான் போயிருக்கு. ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து கெட் ரிக்வஸ்ட், நம்ம எந்த இந்த இதெல்லாம் எதுவுமே நம்ம வந்து கண்டென்ட் டைப் நம்ம போஸ்ட் ரிக்வஸ்ட் பண்ணல, கெட் ரிக்வஸ்ட் தான் பண்ணுறோம். நம்ம கார் சேஃப் லிஸ்டட் ஹெடர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், ரிக்வஸ்ட் ஹெடர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால நம்மளுக்கு சிம்பிள் ரிக்வஸ்ட் போயிருக்கு. நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ரிக்வஸ்ட் போல, அது நம்மளுக்கு ப்ரௌசர்லேயே தெரியும். இல்லை லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் குரோமில் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் ரிக்வஸ்ட்டை பார்க்க முடியாது. அதனால அது மாதிரி நீங்கள் வெர்ஷன்ஸ் உங்கள் குரோம் வெர்ஷனில் வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ் ரிக்வஸ்ட் பார்க்க முடியலன்னா நீங்கள் வந்து ஃபயர்பாக்ஸ் அது மாதிரி ஏதாச்சும் ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இப்போ இந்த இஷ்யூ நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்? இந்த இஷ்யூ நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னா அக்சஸ் கண்ட்ரோல் அலோவ் ஆரிஜின் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம போயிட்டு நம்ம கோடில் ஆட் பண்ணோம். Node.js கோடில் போயிட்டு ரெஸ்பான்ஸ் டாட் ஹெட்டர்னு சொல்லிட்டு கமா அப்படியே காப்பி பண்ணிப்போம். இப்போ நீங்கள் இங்கே வந்து என்ன வேல்யூ அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ அனுப்பலாம். ஒன்று ஸ்டார் அனுப்பலாம், இல்லைன்னா அந்த பர்டிகுலர் யூஐ எங்கேருந்து கால் பண்ணுறதோ அந்த ஆரிஜின் அனுப்பலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அப்படியே வந்து ஸ்டார் அனுப்பக்கூடாது, அது ஸ்டார் அனுப்பக்கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பண்ணுவாங்க, ரிக்வஸ்ட் டாட் ஹெடர்ஸ் டாட் ஆரிஜின் இப்படின்னு போங்க. இது வந்து ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ. ஓகேங்களா? அப்படின்னா நீங்கள் எல்லா ஆரிஜினுமே நீங்கள் ரிக்வஸ்ட்டில் வர எல்லா ஹெடர்ஸ் டாட் ரிக்வஸ்ட்லேருந்து எடுத்துட்டு நான் ரிக்வஸ்ட்டில் பார்க்குறீங்க இல்லையா, நீங்கள் ரிக்வஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் இங்கே போயிருக்கு இல்லையா HTTP லோக்கல் ஹோஸ்ட், இதை தான் நீங்கள் அக்சஸ் பண்ணி திருப்பி அதையே அனுப்புறீங்க. நீங்கள் அதுமாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இது வந்து உங்கள் அலௌடு லிஸ்ட்டில் இருக்குதா இந்த ஆரிஜின்ன்றதை முதல் செக் பண்ணிவிட்டு அதுக்கு இருந்ததுன்னா தான் நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா? இல்லைன்னா நீங்கள் ஸ்டார் அனுப்புறதும் தப்பு. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரிக்வஸ்ட் டாட் ஹெடர்ஸ் டாட் ஆரிஜின்ல எடுத்துட்டு உங்களோட அலௌட் லிஸ்ட்ல நீங்கள் கொரி பண்ணி பார்த்துட்டு இருந்ததுன்னா நீங்கள் அதை அனுப்பலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது மாதிரி அனுப்புவோம். நம்ம 3 டைப்புமே பார்ப்போம். இப்போ அந்த ரிக்வஸ்ட் கோ த்ரூ ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு அக்சஸ் கண்ட்ரோல் அலோவ் ஆரிஜின்ல வந்துடுச்சு, HTTP லோக்கல் ஹோஸ்ட் 3000 வந்துச்சு. நம்ம அந்த டு டூ லிஸ்ட் இங்கே டிஸ்பிளே ஆகுது, ரெஸ்பான்ஸும் வந்துச்சு. ஓகேங்களா? ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, டிஸ்பிளே ஆகுது. சரி, இங்கே வேற என்னென்ன பண்ணலாம்னு நான் சொன்னேன். நான் வந்து ஸ்டார் இதுவும் பண்ணலாம். நீங்கள்
இது ஆட்டோமேட்டிக்காக சர்வர் ரீஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஸ்டார் வந்து இப்பயும் ஒர்க் ஆகுது, இப்பயும் ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு, ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இந்த இஷ்யூவை நம்ம ரிசால்வ் பண்ணியாச்சு. நான் இது போயிட்டு திருப்பி வந்து இப்படியே வைக்கிறேன், request.headers.org வைக்கணும். ஆனால் நல்லா சொல்கிறேன், இது இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதுனா ரிக்வஸ்ட்லேருந்து வரது அப்படியே எடுத்து நீங்கள் அனுப்புறீங்க. நான் டெமோ பர்பஸ் கோசம் காட்டுறேன். இப்போ இது சிம்பிள் ரிக்வஸ்ட். இந்த சினாரியோ நம்மளுக்கு கவர் ஆச்சு, ஃபர்ஸ்ட் சினாரியோ கவர் ஆச்சு. இப்போ நான் உங்களுக்கு என்ன காட்ட போறேன்னா இந்த சினாரியோ காட்ட போறேன். ஓகேங்களா? இந்த சினாரியோ உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஸோ சிம்பிள் ரிக்வஸ்ட் இல்லாமல் எப்போ ப்ரீஃப்ளைட் ரிக்வஸ்ட் போகணும்னா நீங்கள் வந்து இதையாச்சும் பிரேக் பண்ணீங்கன்னா போகும். இப்போ வந்து சிம்பிள் ரிக்வஸ்ட் வந்து ஹெட்டு கெட்டு போஸ்ட் தான் போகும். அப்போ புட்டு டெலிட்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு ப்ரீஃப்ளைட் ரிக்வஸ்ட் போகும். ஸோ ப்ரீஃப்ளைட் ரிக்வஸ்ட்டை காட்டுறதுக்கோசம் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே யூஐ கோடில் போயிட்டு இங்கே கெட் இருக்கு இல்லையா, கெட்டுக்கு பதிலாக டெலிட்னு கொடுக்க போகிறேன். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா ப்ரீஃப்ளைட் ரிக்வஸ்ட் ரெண்டாவது டைப், ரெண்டு டைப் பார்த்தோம் இல்லையா, ஒன்று வந்து சிம்பிள் ரிக்வஸ்ட், இன்னும் ப்ரீஃப்ளைட் ரிக்வஸ்ட். இப்போ போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணால் ஏற்கனவே பேருக்கு நம்ம கூட சேவ் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா has been blocked by CARS policy, response to pre-flight request does not pass access control check, no access control allow origin header is present on the request. நெட்வொர்க் டேப் போய் பார்ப்போம். இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் ரிக்வஸ்ட் பேர், ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் ரிக்வஸ்ட் பேர், ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்ஸ் ரிக்வஸ்ட்க்கு வந்து ஓகே வந்திருக்கு, ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அலோவ் ஆர்ஜின் இல்லை. ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ் நம்ம போய் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணுறதுக்கோசம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கோடு அப்படியே காப்பி பண்ணிட்டு கெட்டுக்கு பதிலாக ஆப்ஷன்ஸ்னு சொல்லிட்டு டு டூஸ் ஆப்ஷன்ஸ் போட்டுட்டு இங்கே ஆப்ஷன்ஸ் ரிக்வஸ்ட்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் கோடு என்ன அனுப்பலாம்னா 204 இல்லை 200. 204னா நோ கண்டென்ட், 200னா ஓகே, ரெண்டுத்துல எது வேணாலும் அனுப்பலாம். ஓகேங்களா? ஸோ ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் ஸ்டேட்டஸ் 204 அனுப்புறேன். சரி, இப்போ டெலீட்டுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் இல்லை இல்லையா, சரி நம்ம டெலீட்டுக்கு ஒரு ரவுட் இல்லை இல்லையா, நம்ம டெலீட்டுக்கு ஒரு ரவுட் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இங்கே வந்து டெலீட்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு டெலீட்டுக்கு வந்து எம்டி அரே ரிட்டர்ன் பண்ணும், சப்டெலீட் எம்டி அரே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை கமெண்ட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணி இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏற்கனவே பார்த்தீங்க இல்லையா, அந்த எரர் போயிடுச்சு. அந்த எரர் போயிட்டு என்ன வருதுன்னா மெத்தட் delete is not allowed by access control allowed methods in the pre-flight response. So இந்த இஷ்யூ நம்மளுக்கு ரிசால்வ் ஆயிடுச்சு. இந்த இஷ்யூ நம்ம பார்த்தோம். இது நம்மளுக்கு எப்படி ரிசால்வ் ஆயிடுச்சுன்னா நெட்வொர்க் டேப்ல போயிட்டு அக்சஸ் கண்ட்ரோல் அலோவ் ஆர்ஜின்ல நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் ஹெடர்ஸ்ல வந்து 204 நம்ம கொடுத்தது வந்துருச்சு, நோ கண்டென்ட் வந்துருச்சு. லோக்கல் ஹோஸ்ட் 3000 ரிட்டர்ன் ஆகுது. ஏன்னா நம்ம இங்கே தான் கோட் ஆட் பண்ணோம், ஆப்ஷன்ஸ்க்கு 204 ஆட் பண்ணோம், இது ஆர்ஜின் கொடுத்தோம் இல்லையா, அதனால அந்த இஷ்யூ ரிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு எந்த இஷ்யூ வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர்றது வந்து இந்த இஷ்யூ வருது, தேர்ட் ஒன் இந்த இஷ்யூ வருது. ஸோ அது என்ன நடக்குதுன்னா இப்போ போய் பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் ஹெடர்ஸ்ல வந்து அக்சஸ் கண்ட்ரோல் ரிக்வஸ்ட் மெத்தட் டெலீட் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒரு டெலீட் ரிக்வஸ்ட் வரப்போகுது, ப்ரீஃப்ளைட் ரிக்வஸ்ட், இது ப்ரீஃப்ளைட் ரிக்வஸ்ட். அந்த ப்ரீஃப்ளைட் ரிக்வஸ்ட்ல என்ன சொல்லுதுன்னா ஆரிஜின், நம்மளுக்கு முக்கியமானது வந்து மூணு ஐட்டம், ஆரிஜின், அக்சஸ் கண்ட்ரோல் ரிக்வஸ்ட் மெத்தட் ஒன்று, நம்ம ஏதாச்சும் கஸ்டம் ஹெடர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அது போகும். இப்போதைக்கு நம்ம எதுவும் கஸ்டம் ஹெடர்ஸ் யூஸ் பண்ணல,
நான் கஸ்டம் ஹெடர்ஸ் யூஸ் பண்ணி காட்டுறேன், அப்போ போகும். நம்ம எதுவும் கஸ்டம் ஹெடர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணல. இது யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதுவும் அக்சஸ் கண்ட்ரோல் ரிக்வஸ்ட் ஹெடர்ஸ் அதுவும் லிஸ்ட் ஆகும். பட் இப்போ என்ன சொல்ல போகுதுன்னா, ஒரு டெலீட் ரிக்வஸ்ட் வருது, அலோவ் பண்றியா இல்லையான்ற மாதிரி செக் பண்ணுது. சரி, ஆனால் ரெஸ்பான்ஸில் வந்து அக்சஸ் கண்ட்ரோல் அலோவ் மெத்தட்ஸ் இல்லை, அதுதான் இங்கே நம்மளுக்கு வருது. அக்சஸ் கண்ட்ரோல் மெத்தட்ஸ்ல டெலீட் இல்லை. சரி, நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை காப்பி பண்ணிட்டு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த லைன் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அலோவ் மெத்தட்ஸ் டைப்பே பண்ணிக்கலாம். சரி, டெலீட்டு கமா புட் கமா கெட் கமா போஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஷ்யூ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மெத்தட் டெலீட் இஸ் நாட் அலோவ்டு இந்த வந்தது இல்லையா, இந்த இஷ்யூ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரி, இப்போ அந்த இஷ்யூ போயிடுச்சு. ஸோ திருப்பி நம்மளுக்கு என்ன இஷ்யூ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, access to XML HTTP request has been blocked by CARS policy. பாருங்க, ப்ரீஃப்ளைட் இல்லை, பட் நோ ஆரிஜின், நோ அக்சஸ் கண்ட்ரோல் allow origin, header is present, no access control allow origin, header is present on the request address. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சினாரியோ த்ரூ ஆயிடுச்சு. நமக்கு ப்ரீஃப்ளைட்ல எல்லாமே த்ரூ ஆயிடுச்சு. ப்ரீஃப்ளைட் த்ரூ ஆனா கூட நம்ம சிம்பிள் ரிக்வஸ்ட்ல ஃபெயில் ஆகுது. ஏன் சிம்பிள் ரிக்வஸ்ட்ல ஃபெயில் ஆகுதுன்னா, நம்ம இங்க வந்து இதை கமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். சிம்பிள் ரிக்வஸ்ட்ல இந்த ஹெடர் அக்சஸ் கண்ட்ரோல் அலோவ் ஆர்ஜின் ஹெடர் வரல. ஸோ இதை நம்ம இப்போ இன்க்ளூட் பண்ணிட்டு சேவ் பண்றோம். சரி, இப்போ அந்த ரிக்வஸ்ட் த்ரூ ஆயிடுச்சு. அந்த டெலிட் ரிக்வஸ்ட், அதனால ரெஸ்பான்ஸ் வந்து எம்டி ஏரியா வந்திருக்கு, அதனால லிஸ்ட் இங்கே வராது. ஓகேமா, நம்ம டெலிட் ரிக்வஸ்ட் தான் கால் பண்ணுறோம். அது எம்டி ஏரியா வந்து அது இங்கே டிஸ்பிளே ஆகல, ஆனால் நமக்கு எரரும் அடிக்கல. ஓகேமா, ஸோ பேக் டு திஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இந்த 3 சினாரியா பார்த்துருக்கோம். இஃப் சப்போஸ் இந்த சினாரியா இப்போ பார்க்கலாம். நீங்க வந்து இங்க வந்து 204 பதிலாக 204 200 கொடுத்தாதான் அதை அக்செப்ட் பண்ணும். இப்போ இதுக்கு பதிலாக நம்ம 400 கொடுக்குறோம், பேட் ரிக்வஸ்ட் மாதிரி 400 கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ request to pre-flight response to pre-flight request does not pass access control check. It doesn't have HTTP OK status. இதுதான் இந்த இஷ்யூ. ரெஸ்பான்ஸ் டு pre-flight request doesn't pass access control check. It does not have HTTP OK status. ஸோ இந்த சினாரியாவும் நம்மளுக்கு கவர் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து நீங்க 200 இல்லை 204 கொடுக்கணும், கொடுத்தாதான் அது ஒர்க் ஆகும். நம்ம ரிவர்ட் பண்ணுவோம், திருப்பி 204க்கு ரிவர்ட் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, திருப்பி யூஐ கோடுக்கு போயிட்டு யூஐ கோடில் இது திருப்பி நான் கெட்டாவே மாற்ற போறேன், கெட் ரிக்வஸ்டாவே மாற்ற போறேன். மாற்றினோடனே நோ ப்ராப்ளம், லிஸ்ட் எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, ஸோ நான் கொஞ்சம் கஸ்டம் ஹெடர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கஸ்டம் ஹெடர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம ஆட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 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 வேரியபிள் மாதிரி இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். லெட் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு ஹெடர்ஸ் சொல்லிட்டு, இப்போ அக்செப்ட் லாங்குவேஜ் சொல்லிட்டு நான் வந்து என்ன சொல்றேன்னா en-gb. ஓகேங்களா, டிஃபால்ட்டா en-us/en குவாலிட்டி ஸ்கோர் போகும், நான் காட்டுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்ப்போம்.
இப்போ எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஃபைன், எவ்ரிதிங் பக்காவாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த டு டூ ரிக்வஸ்ட்டில் போய் இங்கே போய் பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் கேஷ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். டிசேபிள் கேஷிங் ஆனில் தான் இருக்குது. ஓகே, நம்ம கான்ஃபிக் யூஸ் இது பண்ணமா தவிர நம்ம அதை யூஸே பண்ணலை. ஓகே, கான்ஃபிகை இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம், இப்போ தான் யூஸே பண்ணுறோம். அதனால தான் ப்ரீ ஃப்ளைட் போகல. இப்பயும் ப்ரீ ஃப்ளைட் போகாது, அதுதான் நான் காட்ட வரேன். இப்பயும் நம்மளுக்கு ப்ரீ ஃப்ளைட் போகாது. ஏன் ப்ரீ ஃப்ளைட் போகலைன்னா, ஆனால் டூ டூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்பிச்ச ஏற்கனவே பார்க்கும்போது EN-US போயிருந்தது இல்லையா? நான் இதை ரிவர்ட் பண்ணி காட்டுறேன். இங்கே கான்ஃபிக் நான் கொடுக்கல. இந்த டூ டூஸ் ரிக்வஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து English-US போட்டு ஒரு குவாலிட்டி ஸ்கோர் 0.9 போகுது. இப்போ நான் அதை ஓவர் ரைட் பண்ணுறேன் கான்ஃபிகில். இங்கே ஓவர் ரைட் பண்ணுறோம், இங்கே எதிர கான்ஃபிக் இருக்கு இல்லையா? அந்த கான்ஃபிக் இங்கே பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த சினாரியோவில் என்ன ஆகுதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா EN-GB UK இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் போகுது. ஓகேங்களா? ஸோ இப்பயும் நம்மளுக்கு சிம்பிள் ரிக்வஸ்ட் தான் போகுது. ஏன்னா நம்ம வந்து அக்செப்ட் லாங்குவேஜ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அக்செப்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். அது கஸ்டம் ஹெட்டர் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம போடுற வேல்யூவும் மேட்ச் ஆகுது. நம்ம போடுற வேல்யூவும் அக்செப்ட் லாங்குவேஜ் வந்து இந்த லிஸ்ட்டில் தான் இருக்குது. ஐஃபன் நம்மளாம் ஐஃபன் போடுறோம், ஐஃபனும் அலௌடு. நம்ம EN-GBன்னு போட்டோம். சப்போஸ் இதில் இல்லாத ஒரு வேல்யூ போட போகிறோம், போட்டால் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், சும்மா ஒரு வேண்டியது எரர் தப்பாக போடணுன்றதுக்கு ஒரு ஸ்லாஷ் மாதிரி போட்டு கமா EN /EN அப்படின்னு போட்டு, ஸ்லாஷ் வந்து அலோடு கிடையாது. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃப்ளைட் ரிக்வஸ்ட் போயிடுச்சு, ஆப்ஷன்ஸ் ரிக்வஸ்ட் போயிடுச்சு. ஆப்ஷன்ஸ் ரிக்வஸ்ட் போயிடுச்சு இல்லைங்களா? ஓகே, ஸோ ஆப்ஷன் ரிக்வஸ்ட் போயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து அந்த ஆனால் வந்து இப்போ நமக்கு எரர் அடிச்சிருக்கும். என்னன்னா ரிக்வஸ்ட் ஹெட்டர் ஃபீல்ட் அக்செப்ட் லாங்குவேஜ் இஸ் நாட் அலௌடு பை அக்சஸ் கண்ட்ரோல் அலோவ் ஹெட்டர்ஸ் இந்த ப்ரீ ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி. ஏன் இது அக்செப்ட் லாங்குவேஜ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அக்செப்ட் லாங்குவேஜ் வந்து இட்ஸ் த சேஃப் லிஸ்டட். ஆனால் அதோட வேல்யூ நம்ம தப்பாக போட்டதை விட்டு என்ன ஆகுது, இந்த கார்ஸ் எரர் நம்மளுக்கு வருது. ஸோ நம்ம அதை ரிவர்ட் பண்ணுவோம். இது மாதிரி நம்ம யூஐயில் தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணால் நம்மளுக்கு வந்து கார்ஸ் எரர் வந்து நின்றுடும். இப்போ கமா கொடுக்கலாம், கமா வந்து அக்செப்டபிளான ஒரு இது. இப்போ ப்ரீ ஃப்ளைட் ரிக்வஸ்ட் போகாது. இதுக்கு இந்த கான்ஃபிக் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ப்ரீ ஃப்ளைட் ரிக்வஸ்ட் போகாது, டேரெக்டாக சிம்பிள் ரிக்வஸ்ட் போகும். இப்போ நெட்வொர்க் டேப் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சிம்பிள் ரிக்வஸ்ட் தான் போயிருக்கு, இது கெட் ரிக்வஸ்ட் தான் போயிருக்கு, ஆப்ஷன்ஸ் ரிக்வஸ்ட் போகலை. சரி, நம்ம இன்னொரு சேஞ்ச் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு ஹெட்டர் ஆட் பண்ண போகிறோம். கஸ்டம் ஹெட்டர் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஆத்தரைசேஷன், இது கஸ்டம் ஹெட்டர். இந்த 4 இதில் இல்லை இல்லையா? இந்த 4 ஐட்டத்தில் இல்லாத ஒரு ஐட்டம் ஆத்தரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு கோலன் ஏதாச்சும் ஒரு வேல்யூ போட்டுக்கலாம். சும்மா இப்போ நான் டம்மி வேல்யூ போடுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்ஸ் எரர் வந்துருச்சு. திருப்பி ப்ரீ ஃப்ளைட் ரிக்வஸ்ட் போயிட்டு கார்ஸ் எரர் வந்துருச்சு. இப்போ என்ன சொல்லுவாங்க, ரிக்வஸ்ட் ஹெட்டர் ஃபீல்ட் ஆத்தரைசேஷன் இஸ் நாட் அலௌட் பை அக்சஸ் கண்ட்ரோல் அலோவ் ஹெட்டர்ஸ் இன் ப்ரீ ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். ஸோ ப்ரீ ஃப்ளைட்டோட ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா அக்சஸ் கண்ட்ரோல் அலோவ் மெத்தட்ஸ் இருக்குது, அக்சஸ் கண்ட்ரோல் அலோவ் ஹெட்டர்ஸ் இல்லை. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆட் பண்ணுறதுக்கோசம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோசம் நம்ம Node.js போயிட்டு அப்படியே காப்பி பண்ணிவிட்டு
ஹெடர்ஸ் கொடுத்துட்டு ஆத்தரைசேஷன்னா அது இல்லைன்னு சொல்லி ஆத்தரைசேஷன் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ப்ரீ ஃப்ளைட் ரிக்வஸ்ட் பேருக்கு ப்ரீ ஃப்ளைட் ரிக்வஸ்ட்டில் ஆத்தரைசேஷன் வந்திருக்கு. வந்ததை விட்டு இது எல்லாமே கரெக்டாக இருக்கிறத விட்டு ஆக்சுவல் ரிக்வஸ்ட் பேருக்கு ஆக்சுவல் ரிக்வஸ்ட்டில் நம்ம அனுப்பிச்ச ஹெடர்ஸ் எல்லாமே போயிருக்கும். ஆத்தரைசேஷனில் பியரர் டம்மி நம்ம அனுப்பிச்சோம். அக்செப்ட் லாங்குவேஜ் நம்ம EN-GB, EN நினச்சோம் இல்லையா, இதெல்லாம் கரெக்டாக போயிருக்கு. இதெல்லாம் கரெக்டாக போனதை விட்டு நம்மளுக்கு வந்து இதெல்லாம் இது கரெக்டாக போயிருக்கு. முக்கியமாக வந்து ரெஸ்பான்ஸ் ஹெடர்ஸ் கரெக்டாக வந்திருக்கு. ரெஸ்பான்ஸ் ஹெடர்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே அக்சஸ் கண்ட்ரோல் அளவா இதில் ஆப்ஷன்ஸ் ரிக்வஸ்ட்டில் பார்க்கணும். அக்சஸ் கண்ட்ரோல் அலோவ் ஹெடர்ஸ் ஆத்தரைசேஷன் வந்திருக்கு. அக்சஸ் கண்ட்ரோல் அலோவ் மெத்தட்ஸ் delete, put, get, post நம்ம டிஃபைன் பண்ணது வந்திருக்கு. ஆரிஜினும் கரெக்டாக வந்திருக்கு. நம்ம இங்கே இந்த 3 ஹெடர் செட் பண்ணுறோம் இல்லையா, அது 3 கரெக்டாக வந்திருக்கு. அதனால எல்லாம் பக்காவாக ஒர்க் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து இந்த சர்வீஸ் கெட் கால் போயிருக்கு. இந்த கெட் கால்லையும் வந்து அக்சஸ் கண்ட்ரோல் அலோவ் ஆரிஜின் ஒரு சிம்பிள் ரிக்வஸ்ட் போகும். அதுலேயும் நம்ம இங்கே சென்ட் பண்ணுறோம். அதுலேயும் இங்கே நம்ம சென்ட் பண்ணுறோம். அதனால எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு நம்மளுக்கு டேட்டா வந்திருக்கு. இங்கே டேட்டா வந்திருக்கு. நம்ம அதை யூஐயில் காட்டுறோம். ஸோ இது எந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுது. இதுதான் நம்மளுக்கு வந்து ஹெட்டரில் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து. ஸோ இந்த இஷ்யூ நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இஷ்யூ பார்க்கலாம். இந்த இஷ்யூ வந்து ஒரு சிம்பிள் இஷ்யூ தான். இந்த இஷ்யூவை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம Node.js கோடில் போயிட்டு சப்போஸ் யாரோ இப்படி டைப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம், லோக்கல் ஹோஸ்ட் 3000 அப்படின்னா இது ஒர்க் ஆகும். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒர்க் ஆகும். ப்ரீ ஃப்ளைட் பேருக்கு ப்ரீ ஃப்ளைட்டில் வந்து HTTP லோக்கல் ஹோஸ்ட் 3000 வந்திருக்கு. டுடூஸ் பேருக்கு அதுலேயும் வந்திருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து சப்போஸ் இப்போ வந்து கமா போட்டு இன்னொரு 2 ஆரிஜின் ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மல்டிபிள் ஆரிஜின் ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. 4,000 ஒரு ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பை மிஸ்டேக் உங்கள் பேக் அண்ட் டீம் இது மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஓகேங்களா? The response to pre-flight request doesn't pass access control check. The access control allow origin header contain multiple values. Okay, but only one is allowed. ஓகேங்களா? So இது வந்து எந்த எரர்னா இந்த எரர் 6 இந்த எரர். ஃபைன். இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு தெரியும். நம்ம தான் இந்த எரரை கிரியேட் பண்ணோம் இல்லையா, நம்ம திருப்பி ரிவர்ட் பண்ணிப்போம். ஸோ அகெயின் சொல்கிறேன், இந்த மாதிரி request.headers.origin எடுத்து அனுப்பக்கூடாது. இதுக்கு முன்னாடி எடுத்துட்டு நம்ம அலௌட் லிஸ்ட் இருக்குதான்னு பார்த்துட்டு இருந்ததுன்னா அதுக்கு இந்த மாதிரி நம்ம அனுப்பணும். இல்லைன்னா அனுப்பக்கூடாது. இல்லைன்னா நம்ம 400 வேற ஏதாச்சும் எரர் கோட் கொடுத்துடணும், அனுப்பக்கூடாது. ஸோ இப்போ இந்த இஷ்யூ நம்மளுக்கு பார்த்தாச்சு. இன்னும் ஒரு 2 இஷ்யூ இருக்கு. இது எந்த சினாரியோவில் ரைஸ் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்கே வந்து நான் சின்ன சேஞ்ச் பண்றேன். வித் கிரெடென்ஷியல்ஸ் ட்ரூன்னு கொடுக்குறேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த கோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இப்படி கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஓகே, இங்கே நம்ம இந்த கோட்ஸில் கொடுக்கக்கூடாது. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டு pre-flight doesn't pass access control check. The value of the access control allow credential header in the response is empty, which must be true when the request credential mode is included.
The request credential mode of the request initiated by the XML HTTP request is controlled by the with credentials attribute. So இந்த with credential attributes வந்து நம்ம இப்போ ட்ரூன்னு கொடுக்குறோம். இப்போ ஃபால்ஸ்ன்னு கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபால்ஸ்ன்னு கொடுத்தோன்னா இஷ்யூ கிடையாது. ஆனால் நம்ம ட்ரூன்னு கொடுத்தோம்னா நமக்கு இஷ்யூ வருது. ஓகே, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே போகிறோம், இங்கே போயிட்டு கிரெடென்ஷியல்ஸ் வந்து ட்ரூன்னு இருக்கணும். ஓகேங்களா, ட்ரூன்னு இருக்கணும். ஓகே, சரி, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளைட்டில் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஃப்ரீ ஃப்ளைட்டில் அக்சஸ் கண்ட்ரோல் அலோவ் கிரெடென்ஷியல் ட்ரூன்னு வந்துருச்சு. ஆனால் ஆக்சுவல் ரிக்வஸ்ட் நம்மளுக்கு ஒர்க் ஆகலை. ஏன்னா அங்கே நம்ம அங்கேயும் இதை நம்ம கொடுத்தாகணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா இதை காப்பி பண்ணி திருப்பி இந்த பிளாக்லையும் போட்டுப்போம். இப்போ ஒர்க் ஆயிடுச்சு. ஃப்ரீ ஃப்ளைட்டும் ரிக்வஸ்ட்லையும் நம்மளுக்கு ட்ரூன்னு வந்திருக்கு, ஆக்சுவல் ரிக்வஸ்ட்லையும் அது நம்மளுக்கு ட்ரூன்னு வந்திருக்கு. இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இது என்ன நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வித் கிரெடென்ஷியல்னா என்ன, அது என்ன பண்ணுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது நம்மளுக்கு இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 7th இஷ்யூ இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை ஃபிக்ஸ் அடுத்து நம்ம அது பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு இன்னொரு இந்த எரர் சினாரியோ உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த எரர் சினாரியோ எப்போ வரும்ன்றதை காட்டுறேன். இந்த எரர் சினாரியோ எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா இஃப் சப்போஸ் இந்த ரிக்வஸ்ட் இருக்கு இல்லையா, இப்போ இந்த அலோவ் கிரெடென்ஷியல்ஸ் வந்து அதாவது கிரெடென்ஷியல்ஸ் வந்து இன்க்ளூட்னு வரும்போது இங்கே நீங்கள் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. இங்கே ஸ்டார்னு இங்கே ஸ்டார் எப்படி கொடுத்தோம்னா வைல்டு கார்டு என்ட்ரி மாதிரி இப்படி கொடுத்தோம்னா அது ஒர்க் ஆகாது. அதுதான் நான் காட்ட போகிறேன். ஸோ அது என்ன சொல்லுதுன்னா the value of the access control allow origin header in the response must not be the wildcard when the request credential mode is include. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் போயிட்டு யூஐ கோடில் இங்கே ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன். இங்கே ஃபால்ஸாக இருக்கும் போது அது இருக்கலாம், இப்போ வேலை செய்யும். ஏன்னா நம்ம இந்த வித் கிரெடென்ஷியல்ஸ் ட்ரூன்னு கொடுத்தோம்னா கிரெடென்ஷியல்ஸ் ஈக்குவல் டு இன்க்ளூடுன்னு போகும். ஸோ இது மாதிரி சினாரியோவில் ஸ்டார் கொடுக்கக்கூடாது, இப்படி இந்த ஃபுல் ஆரிஜின் மட்டும் ஃபுல் ஆரிஜினும் கொடுக்கணும். லோக்கல் ஹோஸ்ட் 3000ன்றது தான் அது இது மீன் பண்ணுது, அதுதான் கொடுக்கணும். ஸோ இப்போ எல்லாமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா, எல்லாமே ஒர்க் ஆகுது, பக்காவாக ஒர்க் ஆகுது. ப்ரீ ஃப்ளைட் ரிக்வஸ்ட்டும் நல்லா எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கு, ஆக்சுவல் ரிக்வஸ்ட்டும் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்த சினாரியோவும் 8th சினாரியோ இதுவையும் கவர் பண்ணிட்டோம். சரி, இது ஏன் இன்க்ளூட் பண்ணுறோம், இது இன்க்ளூட் பண்ணால் என்ன நடக்கும்ன்றதை நான் உங்களுக்கு காட்டுறதுக்கோசம் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணுறேன். நம்ம கோடில் போயிட்டு ரெஸ்பான்ஸ் டாட் குக்கி அப்படின்னு சொல்லிட்டு டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோக்கனுக்கு வந்து ஒரு குக்கி செட் பண்ணுறோம். பேசிக்கலி நான் வந்து டெக் கேஸ்ட்னு கொடுக்குறேன் வேல்யூ. HTTP ஒன்லி செக்யூர் அதெல்லாம் போடலாம், அதெல்லாம் ஆப்ஷனல், அதெல்லாம் நான் இப்போ போடல, சிம்பிளாக கொடுக்குறேன். ஓகேங்களா, நான் இது பண்ணிட்டேன், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இந்த டு டூஸ் பார்த்தீங்கன்னா இதில் செட் குக்கி வந்திருக்கு. ஆக்சுவல் பிகாஸ் செட் குக்கி டோக்கன் ஈக்குவல் டு டெக் கேஸ்ட் வந்திருக்கு. அது குக்கியில் செட் ஆயிருக்கான்னு போய் பார்க்கலாம். ஸோ இந்த டொமைனுக்கு தான் செட் ஆயிருக்கும். இதில் போயிட்டு நம்ம அப்ளிகேஷனில் போயிட்டு குக்கியில் பார்த்தோன்னா டோக்கன் டெக் கேஸ்ட்னு செட் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா போயிட்டு நம்ம இந்த ரிக்வஸ்ட்டை ரீலோட் பண்ணும். இந்த பேஜை ரீலோட் பண்ணோன்னே இப்போ நெட்வொர்க் டேப் போகலாம். நெட்வொர்க் டேப்பில் போயிட்டு டு டூஸில் போய் பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட் ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா
இந்த இடத்த குக்கி போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வித் கிரெடென்ஷியல்ஸ் ட்ரூன்னு கொடுத்தா தான் இந்த குக்கி போகும். சப்போஸ் இங்கே நான் போயிட்டு இதை ஃபால்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு திருப்பி நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அது ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிருக்கும். ரெஃப்ரெஷ் ஆகிருக்கு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா இங்கே குக்கி போகலை. அதுவே இந்த ரிக்வஸ்ட்டில் இங்கே குக்கி போயிருக்கு. இங்கே குக்கி போகலை. ஓகேங்களா? ஸோ குக்கி போகணும்னா நீங்கள் வந்து இல்லை ஹெச்டிடிபி ஆத்தரைசேஷன் ஹெச்டிடிபி ஆத்தென்டிகேஷன் சம்மந்தமாக ஏதாச்சும் நீங்கள் சென்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து இங்கே வந்து வித் கிரெடென்ஷியல்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுக்கணும். வித் கிரெடென்ஷியல்ஸோட டாக்குமெண்டேஷன் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துடலாம். வித் கிரெடென்ஷியல் ஓகே. ஸோ வித் கிரெடென்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா cookies authorization headers authorization headers அது மாதிரி இன்ஃபர்மேஷனாக நீங்கள் சென்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் வந்து ட்ரூன்னு செட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ இன்னொன்று நான் வந்து உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன்னா டூல்ஸில் சப்போஸ் இதை நீங்கள் எப்படி டீபக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணிக்கலாம். போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் ரிக்வஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, நான் அந்த ஆப்ஷன்ஸ் ரிக்வஸ்ட் கிரியேட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், போஸ்ட்மேனில் போய்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் ரிக்வஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் ரிக்வஸ்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நம்மளோட டு டூஸ் இந்த யூஆர்எல் இருக்கு இல்லையா, இந்த யூஆர்எல்ல நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டு ஹெடர்ஸில் போயிட்டு ஆரிஜின் நீங்கள் டைப் பண்ணும்போது அதுவே வரும். access control request methods, access control request headers. மெத்தட்ல வந்து இப்போ நீங்கள் delete request அனுப்புறோம்னா இது இப்படி தான் போகும். நம்ம இங்கே போய் சேஞ்ச் பண்ணுவோம். போயிட்டு இதை நம்ம வந்து ஒரு delete மாற்றிக்கலாம். இப்போ இங்கே போயிருக்குங்க இல்லையா, இதை தான் நம்ம அங்கே மேனுவலாக டைப் பண்ணுறோம். delete, authorization, origin, இது மூணு மட்டும் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். access control request headers, authorization கொடுக்க போகிறோம். ஏன்னா அடுத்த வரப்போகிற ரிக்வஸ்ட்டில் அந்த கஸ்டம் ஹெட்டர் இருக்கு. அதுதான் வந்து ஆப்ஷன்ஸ் ரிக்வஸ்ட்டில் அதை எடுத்துன்னு போகுது. அது சாரி, இங்கே ரிக்வஸ்ட் ஹெட்டர்ஸில் ஆத்தரைசேஷன், அக்சஸ் கண்ட்ரோல் அடுத்த வரப்போகிற ரிக்வஸ்ட் வந்து delete மெத்தடுக்கு தான் அது ரிக்வஸ்ட் பண்ண போகுது. அதனால delete. அதேமாரி எந்த ஆரிஜின்லேருந்து வருது. ஸோ நீங்கள் போஸ்ட்மேனில் போயிட்டு இது மூணுமே ரிக்வஸ்ட் மெத்தட் delete, ஹெட்டர்ஸ் வந்து ஆத்தரைசேஷன் இல்லையா, ஆத்தரைசேஷன், ஆரிஜின் வந்து HTTP localhost. ஸோ இது டீபக்கிங் பர்பஸ்க்கோசம் நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். ஏன்னா உங்கள்கிட்ட சப்போஸ் உங்கள் ப்ரௌசரில் வந்து ஆப்ஷன்ஸ் ரிக்வஸ்ட் காட்டலை அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட்மேன்லேருந்து டேரெக்டாக ஒரு ஆப்ஷன்ஸ் ரிக்வஸ்ட் நீங்களே அனுப்பிச்சு பார்க்கலாம். ஏன்னா இப்படி தான் போக போகுது. வரப்போகிற ரிக்வஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ரிக்வஸ்ட் வந்து என்னென்ன கஸ்டம் ஹெட்டர்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். என்னென்ன எரரே உங்களுக்கு சொல்லும். சப்போஸ் எரர் வருதுன்னா எரர்லேயே உங்களுக்கு சொல்லும், இது மிஸ்ஸிங்ன்றது சொல்லும். மெத்தட் வந்து என்ன மெத்தட்ன்றது உங்களுக்கும் தெரியும். ஸோ இது போர்ட் நம்பர் வந்து 3000. சரி, இது இப்போ நம்ம சென்ட் பண்ணுவோம். சென்ட் பண்ணோடனே நமக்கு ஹெட்டர்ஸில் வந்து access control allow origin இது, access control allow methods இது, authorization, credentials நம்ம ஆப்ஷன்ஸில் இங்கே செட் பண்ணுவோம் இல்லையா, இது எல்லாமே நம்மளுக்கு ரெஸ்பான்ஸில் இங்கே தெரியுது. சப்போஸ் என்கிட்ட போஸ்ட்மேன் இல்லை, நான் எப்படி பண்ணுறது, இல்லை என்னோட மிஷினில் போஸ்ட்மேன் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம். அதுக்கு என்ன பண்ணலான்னா இன்னொரு ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன். நீங்கள் இப்படி போயிட்டு இங்கே கேர்லில் போயிட்டு இதை போயிட்டு இப்படி காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்படி பேஸ்ட் பண்ணிக்கிங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்கே -i -x இப்படி சேஞ்ச் பண்ணிங்க. -i -x தான் என்னன்னு சொல்கிறேன் நான். இதை காப்பி பண்ணிவிட்டு
நீங்கள் வந்து நியூ பேஷ் உங்கள் மிஷினில் பேஷ் கண்டிப்பாக இருக்கும், பேஷ் இல்லை டெர்மினல் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா, இதை ஹிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிக்வெஸ்ட் கேர்ள் போயிட்டு ரெஸ்பான்ஸில் இருக்கிற ஹெட்டர்ஸ் மட்டும் வந்துருக்கு. பார்த்தீங்களா? இதுதான் நம்ம இங்கே போஸ்ட்மேன்லையும் பார்க்குறோம். இங்கே பார்த்தோம் இல்லையா, ஹெட்டர்ஸ் மட்டும் வந்துருக்கு. ஸோ இங்கே -i எனக்கு ஹெட் மட்டும் வேணும், -xன்னா நான் கொடுக்குற மெத்தட் யூஸ் பண்ண ஆப்ஷன்ஸ், இங்கே ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுன்றது மாதிரி சொல்கிறோம். எனக்கு ஹெட் மட்டும் வேணும், ரிக்வெஸ்ட் போயிட்டு எனக்கு ஹெட்டர் மட்டும் வேணும்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்குது. நீங்கள் இப்படியும் நீங்கள் டீபக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் கார்ஸு. இன்னொரு ஃபீச்சர் வீடியோவில் வந்து இன்னும் சில அக்சஸ் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்போஸ் ஹெட்டர்ஸ் அது மாதிரி சில மெத்தட்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.